அஞ்சாவதா, மனிதனால் எது முடியாதுன்னா, மனுஷனால தான் பாவத்தை உணர முடியாது. ஏசவங்கிட்ட சொல்றாரு, நீ நித்திய ஜீவன்ல பிரவேசிப்பதற்கான நீதி உனக்கு இல்லவா? கடவுள் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, தகப்பனின் தாய் கணவன்ன்ற கட்டளைக்கு உன்னால கீழ்ப்படிய முடியாது. ஆதலால் நீ பாவியாக இருக்கிறேன்னு நான் சொல்றாரு அவங்கிட்ட. நீ நன்மை செஞ்சு போக முடியாது, நீ பாவத்தை உணர்வனாலதான் போக முடியும். அவனால பாவத்தை உணர முடிஞ்சுச்சா? அவனால நான் பாவத்தை ஒத்துக்க முடிஞ்சுச்சா? மனுஷரால் கூடாததுன்னா, மனுஷன் தான் பாவத்தை உணர முடியாதவன், அறிய முடியாதவன். பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சவன் அவனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியும். எல்லா கட்டளைகளையும் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன்னு சொன்னவன், கடவுளுக்கு நான் துரோகம் பண்ணலன்னு சொன்னவன், சிறு வயது முதல் பக்தியில வளர்க்கப்பட்டவன், அவனுக்கே என்ன தெரியல, பாவம் என்னன்னு தெரியல. பாவத்தை அறிய தெரியாது, பாவத்தை உணரவும் தெரியாது. ஏன் சொல்லும்போது அவனால தன்னுடைய பாவத்தை உணரவும் முடியல, தன்னிடத்துல என்ன குறைன்னு அவனுக்கு தெரியல. மனுஷரால் முடியாதுன்னு இயேசு சொல்லும் பொழுது, கடவுளுக்கு ஒரு பொழுதும் கீழ்ப்படிய முடியாது. மனுஷனால என்ன முடியாதுன்னா, கடவுள் சொல்றதை எதையுமே செய்ய முடியாது. உங்களால, இங்க இருக்கிற யாராலையும் கடவுளுடைய நீதி இல்லாதனால கடவுள் சொல்வதை ஒரு நொடி கூட செய்ய முடியாது. அவனால இயேசு சொன்ன ஒன்ன கூட செய்ய. அவன் சொல்ற கற்பனைகளை கை கொள்ளுன்றாரு. அவன் என்ன சொல்றான், சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன். அதுல ஒன்னையுமே அவன் செய்யல, ஆனா எல்லாமே செய்கிறேன். இதுதான் அவனுடைய வஞ்சகம்.